எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவில் ஒருமுக ருத்ராட்சம் மற்றும் அதன் பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, ருத்ராட்சம் எங்களுக்கு வாங்கி போடணும்னு ஆசை, ஆனால் எந்த ருத்ராட்சம் போட்டால் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. இந்த ருத்ராட்சம் 32 முகங்கள் புழக்கத்தில் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா 16 இல்லாட்டி 14 முகங்கள் தான் அதிகமாக மக்களிடையே புழக்கத்தில் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 14 முகங்கள் வரைக்கும் கிடைக்கும். 15 முகம் 16 முகம் இந்த காலத்திலும் கிடைப்பது கொஞ்சம் அரிதாக இருக்கு. இந்த ருத்ராட்ச வரலாறு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு பதிவில். சிவபெருமானுடைய கண்களிலிருந்து ஒரு துளி நீர் பூமியில் பட்டு அது ருத்ராட்ச மரமாக வளர்ந்து அதிலிருந்து வரக்கூடிய காய்கள் தான் பார்த்தீங்கன்னா ருத்ராட்சமாக நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம். அதாவது ஜபத்துக்கு பயன்படுத்திட்டு வர்றோம், நம்ம அணிந்து கொள்வதற்காகவும் பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். இந்த ருத்ராட்சம் அணிபவர்கள் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அருளை பெற்றவர்களாகவே இருக்காங்க. ருத்ராட்சத்தை அணிபவர்களுக்கு சிவலோக பதவி உறுதின்னு சொல்லிட்டு புராணங்கள்ல சிவபெருமானே சொன்னதாக சொல்லப்பட்டு இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த ருத்ராட்சம் இருக்கக்கூடிய வீடுகள்ல நான் கட்டாயம் இருப்பேன்னு சிவபெருமானே சொன்னதாக புராணங்கள் சொல்கின்றன. இவ்வளவு சிறப்பு மிகுந்த ருத்ராட்சத்தை அணியறதில் தான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. நம்ம எந்த வயதினர் போட்டுக்கலாம், எப்ப போட்டுக்கலாம், போடலாமா வேண்டாமா, பெண்கள் போடலாமா, எல்லா நேரங்களிலும் அணியலாமா, இது போன்ற குழப்பங்கள் இருக்கின்ற காரணத்தினால இந்த ஆன்மீகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் பயன்படுகின்ற இயற்கையாக விளையக்கூடிய கடவுளால் படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தாமல் நம்ம வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நிறைய நன்மைகள் இருக்குன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இருந்தா கூட தயங்கி பயன்படுத்தாம அப்படியே விட்டுருக்கோம். சரி, இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முக ருத்ராட்சத்திற்கும் என்ன பயன்கள் இருக்கு, என்ன நன்மைகள் கிடைக்குது அதை அணியறதுனால அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் பதிவுகள் போட்டுட்டு வருவேன். இப்போ இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஒருமுக ருத்ராட்சத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ஒருமுக ருத்ராட்சம் இருக்கிறதுலே மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதாவது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணுக்கு இணையாக இந்த ருத்ராட்சத்தை சொல்லலாம். தாய் ருத்ராட்சம்னே சொல்லுவாங்க. இதை அணிவதனாலேயோ இல்ல வீட்டில் வச்சு பூஜை செய்வதனாலேயோ அளப்பரிய நன்மைகள் நமக்கு கிடைக்குது. இந்த ஒருமுக ருத்ராட்சம் அணியறதுனால இருதயத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா சரியாயிடும் சொல்லியிருக்காங்க. இருதய கோளாறுகள் கிட்டவே நெருங்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாத நோய்கள் இருக்கு இல்லையா, பேரலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ருத்ராட்சத்தை அணியறதுனால இந்த மாதிரி நோய் ஏற்கனவே இருந்திருந்தா அதனுடைய வீரியம் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே வரும்னு சொல்றாங்க. இன்னொன்னு, இதை அணிவதனால அது போன்ற பக்கவாத நோய்கள் எல்லாம் வரவே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்மா நோய் உள்ளவர்கள் இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை அணிவதனால ஆஸ்மா நோய் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அந்த தீவிரம் குறையும். ஏன்னா அந்த ருத்ராட்சத்துடைய வாசம் நம்ம சுவாசிக்க அது ஆஸ்மா நோய் குறையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்மா நோய் அண்டவே அண்டாது. சுவாசத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகள் எல்லாம் நமக்கு வரவே வராது. இது தவிர பார்த்தீங்கன்னா மனரீதியாக நிறைய நோய்கள் குணப்படுத்த முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதாவது மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு இந்த ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். மன அழுத்தத்தை இந்த ருத்ராட்சம் அணியறதுனால குறையும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும், மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். கட்டாயம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்தாலே நமக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் இல்லையா. இன்னொன்னு, நம்ம சிந்திக்கும் திறனை நல்லா தூண்டிவிடும். இதெல்லாம் உண்மை. ஆன்மீகத்துக்கும் மருத்துவத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. இதை அணிந்து கொண்டு சிவநாமம் சொல்லிட்டு தியானத்துல உட்கார்ந்தோம்னா மனமெல்லாம் ஒருநிலைப்படும். அதனால பாத்தீங்கன்னா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும், தெளிவான சிந்தனை பிறக்கும். அடுத்தது, இந்த ஒருமுக ருத்ராட்சம் அணிவதனால ஒரு மனிதன் எப்படி பக்குவப்படுகிறான், அவனுக்கு வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா ரொம்பவே நன்மைகள் கிடைக்குது. அதாவது இந்த ஒருமுக ருத்ராட்சம் அணிந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ராஜம் எடுக்க வந்துடும். அதாவது அந்த ராஜ மரியாதை கிடைக்கும் சமுதாயத்திலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது தவிர பார்த்தீங்கன்னா ராஜ வாழ்க்கையே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேரு, புகழ், பணம், அந்தஸ்து, அதிகாரம், கௌரவம் எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா, அது அத்தனையுமே இந்த ஒருமுக ருத்ராட்சம் அணிவதனால கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அதிகார பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒருமுக ருத்ராட்சம் அணிந்தார்களே ஆனால் அவர்களுடைய வலிமை இன்னும் கூடும், வசீகரத்தன்மை உருவாக்கும். ஏன்னா இந்த ஒருமுக ருத்ராட்சத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சூரிய பகவான் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இந்த உணவெல்லாம் உற்பத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சூரிய பகவான் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அதனால அந்த சூரியனுடைய பவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒருமுக ருத்ராட்சத்தில் இருக்கு. இதை அணியறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த மிடுக்கு வந்துடும். இப்போ ஜாதக கட்டங்களில் பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு சிலருக்கு பவர் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்டவங்க எல்லாம் இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை அணிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த சரிப்படுத்திக்கலாம், அதை சமப்படுத்திக்கலாம், அந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதனால ஜாதக கட்டங்களில் சூரியன் நீச்சமாக இருக்காரு, இல்லை பவர் கம்மியாக இருக்குன்னா இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை அணிந்து அதை சரி பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கே
பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் தெரியும். போகிற இடத்துல வந்து முக்கியத்துவம் கிடைக்கும். இப்போ ஒரு வேலைக்கே போகிறோம் நம்ம அப்படின்னா ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். நம்ம இருக்கிற இடத்துல வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். இருக்கிற இடத்துல ஒரு தலைமை பதவி நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும், ஒரு தலைமை பதவி கிடைக்கும். இது போன்ற பல உதாரணங்களை நம்ம சொல்லலாம். இந்த ஒருமுக ருத்ராட்சம் இப்பெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு மாதிரி இப்படி இருக்கும், இப்படி ஒரு வளைவாக இருக்கும். நம்ம viha.online கூட நீங்கள் பார்க்கலாம். அதை உருண்டையாக இருக்கக்கூடியது வந்து புழக்கத்தில் கிடையாது, ரொம்ப குறைச்சல். அப்படியே கிடைச்சாலும் அங்கொன்னும் இங்கொன்னுமா கிடைக்கும், விலை ரொம்பவே அதிகம். இந்த முந்திரி பருப்பு ஷேப்பில் இருக்கு இல்லையா, அது ஒருமுக ருத்ராட்சம், அதுதான் வந்து அதிகமாக கிடைக்குது. அது கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம் தான். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் எதுவுமே கிடையாது, ரெண்டுக்குமே ஒரே பவர் தான் இருக்கும். இந்த ஒருமுக ருத்ராட்சம் பயன்படுத்துறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது வந்து நம்ம வாங்கின உடனேயே கொண்டு போயிட்டு நம்ம கடுகெண்ணெய் இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே பூசிட்டு இரவு பூசிக்கோங்க. அப்படியே விடிய விடிய ஊறட்டும். அதுலேயே மறுநாள் காலையில், அதாவது திங்கக்கிழமையாக பார்த்து நீங்கள் ஒரு நல்ல நேரம் பார்த்து கட்டிக்கலாம். இதுக்கு முன்னாடி தெரியாமல் நம்ம ஏதோ ஒரு நேரத்தில் கட்டிக்கிட்டோம், இந்த கடுகெண்ணெல்லாம் தடவலை அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை. நம்ம பாலில் வந்து கழுவிட்டு நல்ல தண்ணியில் கழுவி பிரதிஷ்டை பண்ணிட்டு அப்புறம் வந்து கட்டிக்கிட்டாலே ரொம்ப ரொம்ப விசேஷம். பாலுக்கும் நீருக்கும் நிகராக எதுவுமே சொல்லப்படலை. அதனால் வந்து அப்படி கட்டிக்கிட்டாலே ரொம்ப சந்தோஷம். நாங்கள் திங்கக்கிழமை கட்டலையே, ஏதோ ஒரு கிழமையில கட்டிட்டோமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக கவலைப்படாதீங்க, நல்ல நேரமாக பார்த்து கட்டினாலே போருங்க. இதை முதலாக அணியவர்கள் எப்படி அணியணும்னு நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன். வாங்கினவங்க நான் சொன்ன மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு பூஜை அறைக்கு கொண்டு போங்க. அங்கே விளக்கு ஏற்றிட்டு தூப தீபம் காமிச்சிட்டு ஏதாவது விரிப்பு விரிச்சிட்டு அது மேலே உக்காந்துட்டு நம்ம வந்து ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு 108 முறை மந்திரங்கள் சொல்லணும். அந்த மந்திரம் சொல்லும்போது நம்ம அமைதியாக கண்ணை மூடிட்டு ஜபமாலைக்கு பயன்படுத்துகிறோம்ல ருத்ராட்சம், அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லணும். 108 முறை முதன்முறையாக சொல்லிட்டு அதை வந்து அணிந்து கொள்ளலாம். அதற்கு தினமும் பூஜை செய்யணுமா, 108 முறை மந்திரம் தினமும் சொல்லணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடிஞ்சா சிறப்பு, அப்படி இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். தினமும் 9 முறை ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு சொன்னாலே போதும். இப்படி இந்த ருத்ராட்சம் அணிவதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதை அணிஞ்சவங்களை நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. ஏற்கனவே தீய குணங்கள் இருந்திருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் அந்த தீய குணங்கள் எல்லாம் அவங்கள விட்டுட்டு தானா போயிடும். இவங்களே வந்து வேண்டான்ற ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க. ஏதாவது புகைப்பிடிக்கிறது இல்லை குடிக்கிறது அந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன், இல்லை கெட்ட சகவாசம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா அவங்க நாளடைவில் அவங்களே மனம் வந்து தியானம் பண்ணி பண்ணி இந்த நமசிவாய என்ற நாமத்தை சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ருத்ராட்சத்தையும் அணியிறாங்க. அதனுடைய வாசம் அது வந்து சுவாசம் வழியாக போயிட்டு அவங்க மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி பல நன்மைகளை ஏற்படுத்தி அந்த தீய குணங்களிலிருந்து அவங்கள வெளியில கொண்டு வந்துட்டு நல்லவர்களாக மாற்றும். தீய குணங்களோ தீய பழக்க வழக்கங்களோ இருந்தால் நாளடைவில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாறி போய் மிகவும் சாந்தமாக இருப்பாங்க. அதுவும் ரொம்ப கோவப்படுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒருமுக ருத்ராட்சம் போட்டாங்கன்னா ரொம்ப சாந்தமாயிருவாங்க. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அவரு தானா இவரு அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒருமுக ருத்ராட்சம் வாங்குறவங்க கைத்துலேயே நம்ம கட்டி போட்டுக்கலாம். சிகப்பு கயிறு இருக்கு இல்லையா, அதில் கட்டி போட்டுக்கலாம் நம்ம. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை குழியில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதை வந்து உங்களுக்கு அப்படியே வாங்கி அப்படியே அணியிறதை காட்டிலும் இரண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா 2 குப்பி மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. அந்த குப்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெள்ளியில் வச்சா ரொம்ப சிறப்பு, அப்படி இல்லைன்னா தங்கத்தில் கூட வைக்கலாம். நம்ம viha.online வெள்ளி குப்பிகள் வைத்த ருத்ராட்சம், ஒருமுக ருத்ராட்சமே கிடைக்குது. நிறைய பேர் அதை பயன்படுத்திட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது கணவர் வந்து சாந்தம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பெண்கள் கூட அணியலாம். எங்கள் viha.online ஒரிஜினல் ருத்ராட்சம் சர்டிஃபிகேட்டோடு நாங்கள் கொடுக்குறோம். சங்கு இந்த போன்ற முக்கியமான ஆன்மீக பொருட்கள் எல்லாம் சர்டிஃபிகேட்டோடு கொடுக்குறோம். என்னுடைய பதிவுகளில் அங்கொன்னும் இங்கொன்னுமா viha.online பற்றி சொன்னேன்னா யாராவது ஒருத்தர் வந்து சொல்லிடுறாங்க விளம்பரப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆம்பிள் ஷாப்பின்ற ஒரு கம்பெனி வந்து ரொம்ப காலமாக நடத்திக்கிட்டு அதன் மூலமாக நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நாங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணவங்க, எங்களால் சும்மா இருக்க முடியாது. அகர்வால்ஸ்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தான் படிச்சிருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தொழில் பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்து பார்த்து வளர்ந்தவ. வெறும் பாடுறதுனால அந்த முகம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதற்கு பின்னாடி நான் வந்து பிஸ்னஸ் செய்கிறதெல்லாம் யாருக்கும் நான் வெளிப்படுத்திக்கல, அவ்வளோதானே ஒழிய புதுசாக இதனால் நான் ஆரம்பித்து புதுசாக இதனால் நான் வந்து பணத்தை சம்பாதிக்கிறது அதெல்லாம் கிடையாது. இது சொல்கிறதுல என்ன தவறு இருக்குது? இது நல்ல விஷயத்தை தான் சொல்கிறேன், தவறான விஷயத்தை ஒன்றும் சொல்லலையே. அதனால் குறைகளை மட்டும் பார்க்காமல் நிறைகளை பாருங்க. இதனால பல நன்மைகள் ஏற்படுதுன்றது மட்டும் கவனிக்கலாமே. சரி, இன்னைக்கு இந்த பதிவில் ஒருமுக ருத்ராட்சத்தை பற்றி பார்த்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.